பேர் அரவிந்த் குமார். நான் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியிலேருந்து பேசுகிறேன். நம்ம அமைச்சர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக நம்ம தொகுதிக்கு நிறையாவே பண்ணிகிட்ருக்காரு. அவர் இப்போ அமைச்சராக இருந்த போது எம்எல்ஏவாக இருந்த போது நிறையாவே பண்ணிகிட்ருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா கிரிக்கெட், கபடி, மேரத்தான் போன்ற பல விஷயங்கள் பழைய ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து ரொம்பவுமே முக்கியத்துவம் பண்ணியிருக்காரு. இங்கே ஆலாவலசில் வந்து 12 கோடி ரூபா மதிப்பில் ஒரு மினி ஸ்டேடியமே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அவரோட ஸ்கீமில் இருந்து நம்ம அமைச்சரோட எஃபர்ட் போட்டு அவர் வந்து ஒரு ஐபிஎல் போல் விளையாட்டு நடத்துகிற அளவுக்குமே வந்து இங்கே ஆலாவலசில் தொப்பம்பட்டி பக்கத்தில் பெருசாகவே இப்போ அமைச்சிருக்காங்க. ஒரு 1 or 2 months வந்து அதுவும் ஓப்பன் பண்ணிடுவாங்க பெரிய லெவலில். குறிப்பிட்டு சொல்லணும்னா கிரிக்கெட்டுக்கு வந்து ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து ஒன்றிய லெவலில் வந்து கடந்த 10 வருஷமாக வந்து எங்கேயுமே பண்ண முடியாத அளவு 1 லட்ச ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸ் வச்சு ஒரு ஒன்றியத்துக்கும் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான கிரிக்கெட் உபகரணங்கள், பேட்டு, பாலு, பேடு, மற்றபடி அவங்களுக்கு தேவையான டிஷர்ட்ஸு, தொப்பி எல்லாமே கொடுத்து வந்து நல்லா வந்து இளைஞர்களுக்காக யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்ஸ்க்காக விருப்பப்படுறாங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப ஊக்குவிக்கிற அளவுக்கு வந்து நம்ம அமைச்சர் வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா மேரத்தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வந்து பெண்கள், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டில் வந்து அவங்க எல்லாமே பங்கு பெறணுங்கிறதுக்காக வந்து மேரத்தான் வந்து ரொம்ப பெரிய லெவல்லே நடத்திட்டு இருக்காங்க. பெண்கள்லாம் வந்து ஆர்வமாக அவங்களுக்கு காலையில் 5 o'clock 6 o'clockலாம் வந்துமே அதுக்காக ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஓடணும்னு விருப்பப்பட்டு வர்றாங்க. அகில இந்திய அளவில் வந்து கபடி போட்டி, ஏ கிரேட் கபடி போட்டி வந்து பாஸ்ட்டு 1 monthக்கு முன்னாடி நடத்தினாங்க. அதுவும் வந்து ரொம்ப நல்லா ரீச்சு. தமிழ்நாட்டிலே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நடத்தினது இந்த ஒரு கபடி போட்டி தான். அதுக்கப்புறம் வேறு மற்ற பக்கமெல்லாம் நடத்துவாங்க. ஆனால் 3 lakh 1 lakh அந்த அளவு வச்சு தான் நடத்துவாங்க. பட் இது வந்து அமைச்சர் எல்லா ஸ்பெசிலிட்டி, அவங்களுக்கான தங்குறது, சாப்பாடு, அவங்களுக்கு வந்து ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போ ஒரு பக்கம் விளையாட போகிறோன்னா ஓனாக போய் நம்மளாக தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அக்கமடேஷன்லாம் நம்மளாக தான் ஃபாலோ பண்ணிக்கணும். போய் விளையாடுவோம், ஜெயிப்போம், இல்லைன்னா வந்துடுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அமைச்சர் அவங்க வந்து எல்லாமே அவங்களே வந்து ரூம்ஸ்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க தங்க வர்ற டீமுக்கு வந்து ட்ராவல்ஸ்லேருந்து அவங்களுக்கு எல்லாமே ஃபுட்டுலேருந்து எல்லாமே ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணி அகில இந்திய ஏ கிரேட் கபடி போட்டி இப்போ ரீசெண்டாக நடத்தி முடித்தாங்க. இன்னும் கம்மிங் இயர்ஸ்லேயும் வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம 234 தொகுதி எடுத்துட்டால் பெஸ்ட்டில் வந்து இவர் தான் ஸ்போர்ட்ஸ்க்கு. நம்ம எப்படி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், டெப்யூட்டி சிஎம் சொன்ன மாதிரி வந்து 234 தொகுதியில் பெஸ்ட்டு எம்எல்ஏ ஸ்போர்ட்ஸுக்குன்னு எடுத்துகிட்டால் நம்ம சக்கரபாணி அமைச்சர் அவர்கள் தான் சொல்ல முடியும். அதனால் மீண்டும் வந்து 2026 நம்ம ஒட்டஞ்சத்திர தொகுதிக்கு களம் அவருக்கு தான் சாதகமாக இருக்குது. அவரே வந்து வெல்வார்.